கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்று நாம் காணப்போகும் வேத பகுதி நோவாவும் பெரும் வெள்ளமும். உலகின் மனிதர்கள் தீய செயல்கள் அதிகரித்த போது கடவுள் பூமியை ஒரு பெரும் வெள்ளத்தால் தூய்மைப்படுத்த முடிவு செய்தார். ஆனால் நீதி உள்ளவராக வாழ்ந்த நோவாவின் மீது கடவுள் அன்பு காட்டினார். எனவே கடவுள் நோவாவிடம் ஒரு பெரிய பேழையை கட்ட கட்டளையிட்டார். அதற்காக கொப்பர் மரங்களை பயன்படுத்தி 450 அடி நீளமும் 75 அடி அகலமும் 45 அடி உயரமும் கொண்ட 3 அடுக்கு பேழையை செய்ய கட்டளையிட்டார். நோவா பல ஆண்டுகள் செலவழித்து அந்த பேழையை கட்டி முடித்தார். மக்கள் அவரை பார்த்து கேலி செய்தாலும் அவர் கடவுளின் பேச்சை கேட்டு உறுதியாக இருந்தார். பேழையும் தயாரானது. கடவுள் நோவாவிடம், உன்னுடைய குடும்பத்தாரையும் விலங்குகள் பறவைகள் எல்லாவற்றிலும் ஒரு ஜோடி எடுத்துக்கொண்டு பேழைக்குள் பிரவேசிக்க சொன்னார். எல்லோரும் உள்ளே சென்றதும் கடவுள் அந்த கதவை அடைத்தார். 40 பகலும் 40 இரவும் இடைவிடாது பெருமழை பெய்தது. பூமியின் அடியில் இருந்த நீரூற்றுகளும் திறந்தன. மிக உயரமான மலைகளும் நீரில் மூழ்கின. பேழை மட்டும் பாதுகாப்பாக மிதந்தது. மழை நின்ற பிறகு நிலம் காய்ந்து விட்டதா என்று பார்க்க நோவா முதலில் ஒரு காகத்தை அனுப்பினார். பின்னர் ஒரு புறாவை அனுப்பினார். முதல் முறை புறா திரும்பி வந்தது. இரண்டாம் முறை அது ஒரு ஒலிவமர இலையை தன் அழகினால் கவ்விக்கொண்டு வந்தது. இதன் மூலம் நீர் வற்றிவிட்டது என்பதை நோவா அறிந்து கொண்டார். பூமி காய்ந்த பிறகு நோவாவும் அனைவரும் பேழை விட்டு வெளியே வந்தனர். நோவா கடவுளுக்கு நன்றி செலுத்தி பலிபீடம் அமைத்தார். இனி ஒருபோதும் பூமியை தண்ணீரை கொண்டு அழிக்க மாட்டேன் என்று கடவுள் வாக்குறுதி அளித்தார். இதன் அடையாளமாக வானில் ஒரு வானவில்லை தோன்ற செய்தார். எனவே என் அன்பான தெய்வ பிள்ளைகளே, நோவாவின் வாழ்க்கை குறித்து நாம் கற்க வேண்டியது என்னவெனில், அன்று உலகம் முழுவதும் தீமையினால் நிறைந்திருந்தது. நோவா மட்டும் நேர்மையாக இருந்தார். நல்ல விஷயங்களை தனித்து நிற்பது பலவீனம் அல்ல, அதுவே உண்மையான பலமாகும். ஆமென். அன்பானவர்களே, வானில் ஒரு துளி மழை கூட இல்லாத போது நோவா பேழையை கட்டத் தொடங்கினார். அதே போல நாமும் பிரச்சனைகள் வந்த பிறகு ஓடுவதை விட தீர்க்க தரிசனத்தோடு அதை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். ஊரை சிரித்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் செவி கொடுத்து அதன்படி நடக்க வேண்டும். ஏனெனில் உங்கள் கனவு மற்றவர்களுக்கு புரியாமல் இருக்கலாம். உங்களை கேலி செய்பவர்கள் உங்கள் இலக்கை அடைய உதவப் போவதில்லை. கர்த்தர் சொன்ன அளவுகளின்படியே அவர் துல்லியமாக பேழையை கட்டினார். அதையே நாமும் ஒரு காரியத்தை செய்தால் அலட்சியம் இல்லாமல் மிகவும் சரியாக திட்டமிடலோடு ஒழுக்கத்தோடு செய்ய வேண்டும். ஒரு சிறிய அலட்சியம் கூட பெரிய வீழ்ச்சிக்கு காரணமாகும். நீண்ட கால உழைப்பு மட்டுமே நிலையான வெற்றியை தரும். புயல் எவ்வளவு பெரியதாக வந்தாலும் நம்மிடம் சரியான பேழை இருந்தால் பிழைத்து கொள்ளலாம். எனவே உலகம் உங்களை ஏளனம் செய்தாலும் உங்களை படைத்த கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்டு உங்கள் லட்சியத்தில் உறுதியாக இருங்கள். ஒரு நாள் நீங்கள் கட்டிய அந்த பேழைதான் உங்களை காக்கும். ஆமேன்.